ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்த ஒரு இஞ்சி பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் விதை கொத்தமல்லி, அதில் 3 காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மல்லி நல்லா செவந்து வரணும், தீயை குறைவாகவே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்தாக்கில் மல்லி எடுத்து வச்சிடலாம். இஞ்சியை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் நம்ம ஆல்ரெடி விட்டுருந்தோம் பாருங்கள், அதுவே போதும். எண்ணெய் பத்தாட்டி 1 ஸ்பூன் மட்டும் விட்டுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். இது நல்லா குறைஞ்சி தீயில லைட்டாக வதக்கி விட்டுறணும். ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை. நீங்கள் டீக்கு இஞ்சி சாறு ஊற்றுவீங்க அப்படின்னா அதில் அந்த சாறு இஞ்சி சாறு ஊற்றிட்டு அந்த சக்கையை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது சட்டியில் நல்லா ஒட்டி வரும், அதனால தான் குறைஞ்ச தீயில நம்ம வறுத்துக்கணும். ஒரு 3 துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இதே தேங்காவோட லைட்டாக பரட்டிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் வறுத்தா போதும். தேங்காயிலேருந்து நல்ல மணம் வரும். நம்ம இப்போ அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். மல்லியும் மிளகாத்திலையும் மிக்சியில் திரிச்சிட்டு அதோட தேங்காய் துருவல், இஞ்சி துருவல் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை நார்மலாக நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு சேர்த்துருக்கேன். இஞ்சி பச்சடிக்கு உளுந்த பருப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பொரிஞ்சாக்கில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 மிளகாய்த்தல், காம்பு எடுக்க வேண்டாம், உடைக்கவும் வேண்டாம். இது வாசத்துக்கு தான், இதையும் சேர்த்துக்கணும். கடுகுளுந்த பருப்பு பொரிஞ்சாக்கில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி விழுது, அதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நைஸாலாம் அரைப்படாது, ஏன்னா நம்ம மல்லி சேர்த்துருக்கோம் பாருங்கள், லேசான ஒரு கொரகொரப்பு இருக்கும். இதை சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொதிக்கையில் தான் அந்த நல்ல வாசம் கிடைக்கும். நம்ம அரைக்கையிலையோ வறுக்கையிலையோ எந்த உப்பும் போடலை. இப்போ தான் உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்காதீங்க. காரம் உங்களுக்கு இஞ்சி இந்த மிளகாய்த்தூளுமே கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி தளன்னு வரணும். இப்போ நல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின வெல்லம், இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோ இனிப்பு தேவையா அப்படின்னா, நல்ல இந்த இஞ்சி பச்சடி கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். காரம், புளிப்பு, இனிப்பு 3 கலந்துருந்தால் தான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெல்லத்தோட அளவை குறைச்சிக்கோங்க. எல்லாம் கலந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. லேசாக ஓரத்தில் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும், அதுதான் பதம். இதை அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். இது எந்த வகையான ரைஸாக இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் தேங்காய் பால் வச்சு செய்கிற குழம்புகள், சொதி, இந்த மாதிரி வெரைட்டிக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.